அந்த கேள்வியில் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் இருந்துச்சு உங்களுக்கு. நீங்கள் நல்ல படம் சொன்னீங்களா, எது நல்ல படங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒருத்தருக்கு மாறும், வார்த்தைகள் மாறலாம். நல்ல படங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கணும். நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், அந்த படம் வந்து மொத்தமாகவே ஒரு நாள் தான் ஓடிச்சு. ஒரு 5 கோடி ரூபா படம் எடுத்துட்டேன், அது வந்து 2 கோடி தான் வசூல் பண்ணுச்சு அப்படின்னு அது நல்ல படம் நானாக சொல்லிக்கிறதா? அப்போ யாருக்கு அது நஷ்டம்? 3 கோடி ரூபா நஷ்டம் ஏற்படுத்தி நான் என்னத்தை பண்ணேன்? அவருக்கு நான் வந்து 5 கோடி ரூபா எனக்கு போட்டாருன்னா அவருக்கு ஒரு 10 கோடி ரூபா சம்பாரிச்சு கொடுத்தேன்னா நல்ல படம் எடுத்துக்கன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு காசு போட்டவங்களுக்கு நல்ல காசு திரும்ப கொடுத்துடணும், நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கெட்ட படம் ஓடுனது சரித்திரமே இல்லை, ஓடவும் செய்யாது. அவனுக்கு தெரியும் எந்த படத்தை ஓட வைக்கணும், எந்த படத்தை ஓட வைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு கலைஞனோட ரசிகன் தான் பெரிய ஆள் நான் நினைப்பேன். நீங்கள் கலைஞங்கிறவன் படைக்கிறவன், அந்த படைப்புக்கு பெருமை அடைகிற விஷயமே அந்த படைப்பு மொத்தமாக வந்து அது வந்து அது முழுமையடைகிற இடம் வந்து ரசிகர்னால மட்டும்தான். நான் ஒரு பெரிய பிரமாதமான ஓவியம் வரைஞ்சிட்டேன், அந்த ஓவியத்தை ரசிக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னா நான் வந்து அடித்தது 6 தான், ஆனால் ஆடியன்ஸே இல்லாத ஒரு கிரவுண்டில் அடித்தேன் அப்படின்னாரு. ஆடியன்ஸே இல்லாத ஒரு கிரவுண்டில் வந்து ஒரு 6 அடிச்சு என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி இந்த படைப்புங்கிறது வந்து மக்கள் ஏற்றுக்கணும், ஓகேங்களா? அப்போ நல்ல படத்தை சினிமா, தமிழ் சினிமா என்றைக்கும் வாழ வச்சிருக்கு. என்ன அவனுக்கு தெரியும் கரெக்டாக. நீங்கள் வந்து இது எடுத்தாதான் அது எடுத்தாதான்னு சினிமாவில் கணக்கு இல்லை. நீங்கள் வந்து எதை பற்றி வேணாலும் சொல்லுங்கள், ஆனால் நீங்கள் எதை பற்றி சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக கொண்டு போய் கடத்திடணும். இப்போ எடுத்துக்காட்டு நான் அழுக வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆடியன்ஸ் அழுதுறணும். இப்போ சொல்லும் போது ஒரு டைரக்டர்னா நான் ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றீங்கல்ல, நல்ல படம் அப்படின்னா அது எந்த வச்சு நீங்க இது ஒரு நல்ல படம் அப்படின்ட்டு நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? உங்க ஸ்கிரிப்டோட சாய்ஸா, நீங்க நடிகராக இருக்கட்டும் இல்லைன்னா நீங்க ஒரு டைரக்டரா இருக்கட்டும், இது வந்து மக்களுக்கு ஏற்ற ஸ்கிரிப்டா இருக்கும், இது நம்ம பண்ணோம்னா இது ஒர்க் ஆகும்ன்றது வந்து எதை வச்சு நீங்க சூஸ் பண்றீங்க? இது நல்ல படம் கெட்ட படம். நல்ல படங்கிறது அந்த கேள்வியில் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் இருந்துச்சு உங்களுக்கு. நீங்கள் நல்ல படம் சொன்னீங்களா, எது நல்ல படங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒருத்தருக்கு மாறும், வார்த்தைகள் மாறலாம். நல்ல படங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கணும், காசு நிறையா சம்பாரிச்சு கொடுக்குற படமாக இருக்கணும், என்ன கோடி கோடியாக கொடுக்கணும், அந்த படம் தான் நல்ல படம். நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், அந்த படம் வந்து மொத்தமாகவே ஒரு நாள் தான் ஓடிச்சு. ஒரு 5 கோடி ரூபா படம் எடுத்துட்டேன், அது வந்து 2 கோடி தான் வசூல் பண்ணுச்சு அப்படின்னு அது நல்ல படம் நானாக சொல்லிக்கிறதா? அப்போ யாருக்கு அது நஷ்டம்? என்னை நம்பி ஒருத்தர் படம் போட்டிருக்காருல, அவருக்கு அது நஷ்டம் தானே. 3 கோடி ரூபா நஷ்டம் ஏற்படுத்தி நான் என்னத்தை பண்ணேன்? அவருக்கு நான் வந்து 5 கோடி ரூபா எனக்கு போட்டாருன்னா அவருக்கு ஒரு 10 கோடி ரூபா சம்பாரிச்சு கொடுத்தேன்னா நல்ல படம் எடுத்துக்கன்னு அர்த்தம், நம்பர் 1. அதுக்காக நான் வந்து நல்ல படம் மீன்ஸ் ஃபஸ்ட்டு பொருளாதார ரீதியாக சொல்கிறேன், அப்புறம் ஒரு படைப்பு ரீதியாக பார்க்கும்பொழுது ஒரு சில விழுக்காடுகளாக பிரிக்கணும். ஒரு 50% இந்த விஷயம் தான் ஃபஸ்ட்டு காசு போட்டவங்களுக்கு நல்ல காசு திரும்ப கொடுத்துடணும், நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கெட்ட படம் ஓடுனது சரித்திரமே இல்லை, ஓடவும் செய்யாது. அவனுக்கு தெரியும் எந்த படத்தை ஓட வைக்கணும், எந்த படத்தை ஓட வைக்கக்கூடாது. எவ்வளோ செலவு பண்ணாலும் நான் ஓட வைக்க மாட்டேன், எவ்வளோ கம்மியான செலவு பண்ணாலும் நான் ஓட வைப்பேன் அப்படின்னு அந்த ஆளு மக்களுக்கு பக்காவாக இருக்குது. சொல்லப்போனால் கிரியேட்டர்களை விட இங்கே இருக்கிற ஒரு 8-10 கோடி ரூபா 10 கோடி பேர் இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய கிரியேட்டர். ஏன்னா ஒரு கலைஞனோட ரசிகன் தான் பெரிய ஆள் நான் நினைப்பேன். நீங்கள் கலைஞங்கிறவன் படைக்கிறவன், அந்த படைப்புக்கு பெருமை அடைகிற விஷயமே அந்த படைப்பு மொத்தமாக வந்து அது வந்து அது முழுமையடைகிற இடம் வந்து ரசிகனால மட்டும்தான். நான் ஒரு பெரிய பிரமாதமான ஓவியம் வரைஞ்சிட்டேன், அந்த ஓவியத்தை ரசிக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னா என்ன சொல்கிறீங்க? நான் ஒரு அழகாக முருகதாஸ் முருகதாஸ் சார் சொல்லியிருப்பாரு, எங்கள் அப்பா உங்கள் அப்பா இருந்து விட்டாரம்ல, படம் ரிலீஸ் அன்னைக்கு ரிலீஸ் போது உங்கள் அப்பா பார்க்க முடியலையான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க அவங்கள மாதிரி ஒருத்தவங்க. அப்போ சார் சொன்னதாக உனக்கு ஞாபகம் இருக்குது, நான் வந்து அடித்தது 6 தான், ஆனால் ஆடியன்ஸே இல்லாத ஒரு கிரவுண்டில் அடித்தேன் அப்படின்னாரு. ஆடியன்ஸே இல்லாத ஒரு கிரவுண்டில் வந்து ஒரு 6 அடிச்சு என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி இந்த படைப்புங்கிறது வந்து மக்கள் ஏற்றுக்கணும், ஓகேங்களா? அப்போ நல்ல படத்தை சினிமா, தமிழ் சினிமா என்றைக்கும் வாழ வச்சிருக்கு. என்ன அவனுக்கு தெரியும் கரெக்டாக. அப்படி மக்கள் ஏற்றுக்கிட்ட படத்தை எடுத்துறது, நல்ல ப்ரொடியூசருக்கு சந்தோஷத்தை கொடுக்குறது, இது நல்ல படம். அவ்வளோதான். அந்த நல்ல படத்தை எடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய. ஆக்சுவலி இப்போ நீங்க சொன்ன விஷயமும், இது வந்து ஒரு படம் நீங்க வந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து நீங்க ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துட்டு வரும்போது அது ஆடியன்ஸ் இப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது வந்து ஒரு வெற்றி படம்னு நீங்க சொல்றீங்க. பட் இந்த சப்ஜெக்ட் வந்து ஆடியன்ஸ் கரெக்டா ரீச் ஆகுமா ஆகாதா? இப்ப எதுவா இருந்தாலும், எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் அதை நம்ம மக்கள் கிட்ட சொல்ற விதத்துல எடுத்துட்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம ஒரு டைரக்டராவோ, ஒரு ரைட்டராவோ, இல்ல ஒரு ஆக்டராவோ, அது நம்மளோட கடமை. நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டா சொன்னாதான் அது மக்கள் கரெக்டா புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது, இப்போ இந்த சப்ஜெக்ட நம்ம எடுத்தோம்னா இது ரீச் ஆகுமா ஆகாதான்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து நம்ம கண்டிப்பா யோசிப்போம் படத்துக்கு முன்னாடி. அப்படி நீங்க இது வரைக்கும் பண்ண படங்கள் கரெக்டா பண்ணிருக்கீங்களா? இல்லை, அதாவது என்னென்னா, நான் ஒரு படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்கேன், அடுத்த படத்தில் அதை நான் செய்ய தான் போகிறேன். என்னென்னா, நீங்கள் வந்து இது எடுத்தாதான் அது எடுத்தாதான்னு சினிமாவில் கணக்கு இல்லை. நீங்கள் வந்து எதை பற்றி வேணாலும் சொல்லுங்கள், ஆனால் நீங்கள் எதை பற்றி சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக கொண்டு போய் கடத்திடணும். இப்போ எடுத்துக்காட்டு நான் அழுக வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆடியன்ஸ் அழுதுறணும், கரெக்டாக 2 பேரும் கனெக்ட் ஆயிடுவாங்க. நான் சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆடியன்ஸ் சிரிச்சிடணும், இது கனெக்ட் ஆயிடுவாங்க. நான் அழுக வைக்கணும்னு நினைக்கிற சமயத்தில் ஆடியன்ஸ் சிரிச்சுக்கிட்டு இருந்தான்னு வைங்க,
டேய் போதும்டா அப்படின்னா முடி ஃப்ளாப்பு. நான் சிரிக்க வைக்கிற நேரத்தில் அவங்க வந்து எப்பா போட்டு அறுக்கிறான்டா அப்படி சொன்னாலும் ஃப்ளாப்பு. நான் வந்து ஃபீல் பண்ண இந்த இடத்துல பயங்கரமாக ஃபீல் பண்ணணும். இந்த இடத்துல வந்து அப்படியே அப்படியே நின்று அப்படியே தகச்சு போய் நிற்கிற இடத்துல அவன் தகைக்கலைன்னு வைங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ எது கரெக்டானா ஒரு படைப்பாளியும் அதை பார்வையாளனும் 2 பேரும் ஒரே சம நேர்கோட்டில் இருக்கணும். அப்படி இருந்துட்டு அந்த படம் ஹிட்டுங்க. அது நீங்கள் எதை பற்றி வேணாலும் சொல்லுங்கள். நீங்கள் வந்து எடுத்துக்காட்டு சிம்பிளாக சொன்னேன், ஈயை வச்சு தான் எடுத்தார் நானி படம். என்ன ஒரு ஈயை வச்சு எடுத்தாலும் ஹிட்டு. என்ன இப்போ அப்படியே ஒருத்தன் 100 பேர் அடிக்கிற மாதிரி எடுங்க, அல்லது ஒரு த்ரில்லர் எடுங்க, ஒரு ஆக்ஷன் எடுங்க, ஒரு லவ் எடுங்க, என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது இதுதான் இந்த ஜானர் தான் இல்லை. ஆனால் அது வந்து 100% இப்போ ஒரு இந்த லவ்வா 100% லவ் இருக்கணும். அந்த அவன் உணரணும் கரெக்டாக. சே படம் பார்த்தேங்க செம்ம லவ்வுங்க மாதிரி ஃபீலாக இருந்துச்சுங்க, ஸ்பாட்லாம் அப்படி இருந்துச்சுங்க. ஏங்க ஒரு படம் பார்த்தேன், ராட்சசன் ஒரு படம் பார்த்தேங்க, அம்மாடி மறண்டு போயிட்டேங்க. அப்படியே சீட் நுனி வரைக்கும் வந்து என்னடா மிரண்டுட்டேன். அப்போ அவர் கரெக்டாக அவர் அந்த படம் என்ன நினச்சிக்கார், அவர் இந்த படம் நான் ராட்சசன் ஒரு படம் எடுக்கிறேன், அந்த படம் வந்து கிளைமேக்ஸை பாருங்கடா நீங்கள் மிரளுவீங்கடா அப்படின்னு ஒன்று ஆசைப்பட்டுருக்காரு டேரக்டர். அதுக்கான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாரு, அது கரெக்டாக கொண்டு வந்து ஆடியன்ஸை சேர்க்குறாரு. அப்போ அந்த படம் ஹிட்டு. ராட்சசனும் ஓடும், என்ன சொல்கிறீங்க, விண்ணத்தின் வருவாயும் ஓடும், பெரிய ஆக்ஷன் படமும் வரும், படம் முழுவதும் எதுவுமே இல்லாத ஒரு சண்டை காட்சிகளும் இல்லாத பறந்து போக மாதிரியான படமும் ஓடும். என்ன சொல்லுங்க, இப்போ நம்ம படம் எடுத்துங்க, லவ் மேரேஜ் எடுத்துங்க, ஒரே ஒரு சண்டை தான் நினைக்கிறேன். அதை தாண்டி ஒரு சண்டையும் இல்லை, ஒரு வில்லன் இல்லை, பெருசாக பயங்கர கலவரம் இல்லை, 10 கார் வெடிக்கலை, எதுவுமே சரி. அப்படி அப்படி 10 கார் வெடிக்க தப்புன்னு சொல்ல வர்றேன். இப்போ நீங்கள் 10 கார் வெடிக்கிறதும் இப்போ 100 பேர் அடிக்கிறது மட்டும்தான் இல்லை. நீங்கள் எதை வேணாலும் சொல்லுங்கள், 10 கார் அடிக்கிற படம் எடுத்தாலும் 10 கார் அடிக்கிற படம் ஓடும், அதுவும் ஓடும். அது கரெக்டாக பண்ணணும். எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன சொல்ல வர்றோமோ, ஒரு படைப்பாளி டேரக்டர் என்ன சொல்ல வர்றாங்களோ அதுவும் பார்வையாளனும் ஒரே மாதிரி இருக்கணும். அவ்வளோதாங்க. சில படங்கள் நீங்கள் இந்த அழுகிறதுக்காக ஒரு பாட்டு போடுவாங்க, ஆடியன்ஸ் அழுவாங்க, யாருக்குமே தெரியாமல் நைஸாக கண்ணை துடைப்பாங்க. அப்போ நாம் மகாராஜா படம் பார்க்கும்போது யோசிங்க, அவர் சில இடத்துல பார்த்து எனக்கு கண்ணெலாம் கலங்கிருச்சு அப்படி. அப்போ அந்த கடையை லாஸ்ட்டாக அந்த பாதத்தில் வந்து பிளட் வரும்போது எல்லாரும் அப்படி கண்ணெலாம் கலங்கி ஒரு மாதிரி உட்கார்ந்தாங்க. ஹிட் அது. என்ன சொல்கிறீங்க? அவர் நினச்சிருக்காரு இந்த இடத்துல ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து ஃபீல் ஆவாங்க அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு, ஃபீல் ஆகிட்டாங்க. அதான் இது நம்ம வந்து இதுதான் பெரிய சவால். நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் உங்களை நான் ஒரு கவிதை இந்த இடத்த இது பார்க்கும்போது இந்த உணர்வு அவங்களுக்கு வரணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த உணர்வை வர வச்சுட்டேன்னா நான் ஹிட்டுங்க. உணர்வு வர வைக்கிறேன்னா ஃப்ளாப்புங்க. இவ்வளோங்க லாஜிக். இது ரொம்ப போட்டு நம்ம ஏன் ஃப்ளாப்பு எது ஹிட்டுன்னு ஒரு பெரிய குழப்பமான விவாதம்லாம் எதுவுமே தேவையில்லை. நான் நினைத்ததை அவர்கள் நினைக்கவில்லை, முடிஞ்சு போச்சு. நான் நினச்சா அவங்க நினச்சிட்டாங்கன்னா ஓகே. இப்போ நான் ஒரு காமெடி பண்ணுறேன், அந்த காமெடி அவங்க கைத்தறி சிரிச்சிட்டாங்க. இப்போ வாங்கி சூப்பர் நான் ஒரு காமெடி பண்ணேன், பாலகுமாரை பண்ணோம், எல்லாருமே சிரிச்சாங்க, தியேட்டரே சிரிச்சிச்சு, அந்த காமெடி ஹிட்டு. நான் சப்போஸ் நான் அந்த காமெடி யாருமே சிரிக்கலைங்க, அப்படியே உட்காந்துருக்காங்க, யாரும் அவன் வந்து கத்திட்டே அடங்க அப்படின்னா என்ன அவன் வச்சு பாருங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஐயோ அந்த காமெடியை ஃப்ளாப்பு. என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ லாஜிக்.